மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 1448 சிறுமிகள் குழந்தை பெற்றெடுத்துள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான காரணம் என்ன, தீர்வு என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நெல்லையைச் சேர்ந்த வெரோனிகா மேரி என்ற சமூக செயற்பாட்டாளர் தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின்படி பெற்ற விவரங்களின்படி 2021 ஜனவரி மாதம் முதல் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வரையிலான 34 மாதங்களில் 18 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் 1448 பேர் குழந்தை பெற்றெடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 1101 பிரசவங்களும், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 347 பிரசவங்களும் நடந்துள்ளன. அதிகபட்சமாக மேலப்பாளையம் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 88 சிறுமிகள் குழந்தை பெற்றெடுத்திருப்பதாகவும், மானூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 44 பேரும், வன்னிகோனேந்தல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 43 சிறுமிகளும் குழந்தை பெற்றெடுத்திருப்பது தெரியவந்துள்ளது. பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு உரிய ஆலோசனை வழங்காததாலும், பிரசவம் பார்க்கும் மருத்துவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளிக்காததாலும் தான் சிறுவயதில் தாய்மையடையும் நிலை அதிகரிப்பதாக சமூக செயற்பாட்டாளர் வெரோனிகா மேரி தெரிவித்துள்ளார். 2012 இந்த போக்சோ ஆக்டுக்கான ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் நல்ல சைக்காட்ரிக் படிச்ச ஒரு டீச்சர்ஸை வச்சு கவுன்சிலிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த அரசு பள்ளியிலுமே அந்த கவுன்சிலிங் கொடுக்கறது இல்ல. சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், பள்ளிக்கல்வித்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் 3 பேருமே இணைஞ்சு இதை பண்ணா மட்டுமே தான் இந்த டீனேஜ் பிரெக்னன்சி டெலிவரியை கட்டுப்படுத்த முடியும். இதுகுறித்து விளக்கம் அளித்த நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன், பெண் குழந்தைகளின் பள்ளி இடைநிற்றல் பெருமளவு குறைக்கப்பட்டிருப்பதாகவும், விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். குழந்தைகளுக்கு மட்டுமின்றி பெற்றோருக்கும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதாக கிராமப்புற செவிலியர் அமலி தெரிவித்தார். ஒருவேளை ஒரு சில குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ் வந்திருக்கு, நமக்கு ஒரு வறுமை நிலை, அதனால பிள்ளைய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி கொடுத்துறது நமக்கு நல்லது அப்படின்னு அவங்க யோசிச்சா அந்த பேரண்ட்டுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம். இப்போ குழந்தை திருமணத்தினால அந்த பெண் எந்த வகையிலலாம் அதுக்கு பாதிக்கப்படுதுங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு நம்ம அவேர்னஸ் கொடுத்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தை திருமணத்தை நம்ம அவாய்ட் பண்றோம். சிறுமிகள் குழந்தை பெற்றெடுக்கும் நிகழ்வு தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாக தன்னார்வ தொண்டு நிறுவன நிர்வாகி ஞான தினகரன் குறிப்பிட்டார். இங்கே திருநெல்வேலி பகுதிகளில் ஒரு 15-20க்கும் மேற்பட்ட தொண்டு நிறுவனங்கள் முழுமையாக குழந்தைகளுக்காக தான் பணி செய்கிறாங்க. அதனால இந்த எண்ணிக்கையானது குறைந்து தான் இருக்கிறதே தவிர கூடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குழந்தைகளே குழந்தை பெற்றுக்கொள்ளும் நடைமுறை அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நெல்லை மாவட்டத்துடன் ஒப்பிடும்போது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டங்களில் குழந்தை திருமணங்களும் குழந்தை மகப்பேறுகளும் அதிக எண்ணிக்கையில் நடைபெறுவதாக குறிப்பிட்டுள்ளார். குடும்பச் சூழ்நிலை, வேலைவாய்ப்பின்மை ஆகியவைதான் குழந்தை திருமணங்களுக்கான முக்கிய காரணம் என தெரிவித்துள்ள அன்புமணி, குழந்தை திருமணம், பாலியல் கல்வி பற்றி அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.